நம பார்வதீபதையே அகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். எம்பெருமானுடைய அனுக்கிரகத்திலே இந்த பூலோகத்துல நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம். இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய அமாவாசைகள். நமக்கு மாசம் அமாவாசை வருது. இந்த அமாவாசையில என்ன சார் பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்னா, அமாவாசைனாலே பிதர்களுக்குரிய நாள், முன்னோர்களை நினைவுபடுத்தக்கூடிய நாள். முன்னோர்களுக்கு ஏன் அமாவாசை மட்டும் பண்றோம்? வருஷத்துல அவளுடைய இறந்த திதி அன்று நம்ம அவளுக்கு பூஜைகள் செய்கிறோம். அமாவாசை அவர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்து அவளை திருப்திப்படுத்துகிறோம். என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம பிதர்களுக்கு பல தோஷங்கள்லாம் நம்ம மேல இருந்திருக்கும். அவன் பூலோகத்துல இருந்த வரைக்கும் அவன் மனுஷன் பெரியப்பா சித்தப்பா அப்பா தாயார் தந்தையார் அப்படின்னு இருக்கும். ஆனால் சரீரத்தை விட்டு ஆத்மா சென்று விட்டால் அது வேற ஒரு ரூபமாக மாறும். நம்மள பையனும் தெரியாது பொண்ணுன்னு தெரியாது. அவளுக்கு வேண்டியது அவளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது. அதில் அமாவாசையை முன்னோர்கள் வைத்தார்கள். அவளுக்கு தாகம் எடுக்கும். பூலோகத்துல என்ன அப்படின்னா, நம்ம பாத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் வந்துட்டானா முதல்ல தீர்த்தம் வேணுமான்னு கேட்கணும். ஜலம் கொடுங்கோ, பரவாயில்லைக்கு வாங்கோ உட்காருங்கோ, தீர்த்தம் சாப்பிட. நமக்கு அவர் பெரிய பங்காளியா இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ள கூப்பிட்டு தீர்த்தம் கொடுங்கோ. இதுல உடம்புல இருக்கிறதுலயே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாக்கு. இந்த நாக்கு வறண்டு எடுத்துனா சாபமா மாறிடுமா. இவ்வளவு நேரம் உட்காந்து பேசினா மகாபாவி ஒரு டம்ளர் தண்ணி விட கொடுக்கல அப்படிமா. அவ தண்ணி கட்டு நீ வேண்டாம்னு சொன்னா அது வேற. ஆனால் நீங்க போனோன்னு அவ வாங்கோன்னு கூப்பிட்டு தண்ணி கொடுக்கணும். ஒரு டம்ளர்ல ஜலம் கொடுத்து அவளை சாப்பிடுங்கன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, ரொம்ப மகா புண்ணியம். ஒரு மனிதனுடைய சரீரத்திலே நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது பல விஷயங்களை செய்யும். அதை நீ முதல்ல தாகசாந்தி பண்ணிக்கிட்டா அம்மாடின்னு உட்கார்ந்துடும். அவன் வந்த சிந்தனைகள் எல்லாம் மாறிவிடும். அப்படிப்பட்ட இந்த தர்மத்திலே இந்த ஜலம் கொடுக்குறா பாருங்க, அந்த தர்மம் தர்மராஜா மண்டபத்தில் சித்திரகுப்தர் எழுதி வைக்கிற கணக்குல பெருசா இருக்கும். அன்னதான வைபவம், அத்துவாளுக்கு உதவி செய்தல், இப்படிப்பட்ட இந்த தர்ம காரியங்கள்லாம் பணம் தான் தர்ம காரியம் இல்லை, சரீரமே தர்ம காரியம். அப்படிப்பட்ட இந்த அமாவாசையில அந்த பிதர்களுக்கு முன்னோர்களுக்கு இந்த எள்ளும் தண்ணியுமா கொடுக்குற ஒரு எள்ளுக்கு அவளுக்கு ஒரு சக்தி உண்டு. எள்ளு நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? மற்றதெல்லாம் சாப்பிட்றோம். ஏன் எள்ளு கருப்பு எல்லை சாப்பிட்றது இல்லை அப்படின்னா, அந்த கருப்பு எல்ல ஒவ்வொரு எள்ளும் ரொம்ப பவர்ஃபுல். ஒரு எள் அவ சாப்பிட்டாலே அவளுக்கு ஒரு வருஷத்துக்கு பசிக்காது. அப்படி ஒரு சக்தி அந்த எள்ளுக்கு. அந்த எள்ளும் ஜலமும் ஊறதுனால அந்த அமாவாசையில முன்னோர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நம்மளுடைய சகல விதமான காரியங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறார்கள். அதே போல இந்த அமாவாசையில சிறப்பான நாள் எது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை வர அமாவாசை எந்த வருஷத்துலயும் சரி, எப்ப வேணாலும் சரி, நீங்க பூலோகத்துல நம்ம தர்ப்பணம் பண்றவா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அமாவாசை திங்கட்கிழமை வந்துன்னு வச்சுங்களேன், மிக சிறப்பானவை. என்ன சார் சிறப்பு அதுல அப்படின்னா, திங்கட்கிழமையில அமாவாசை வந்ததுன்னா அரச மரத்திற்கு பிரதட்சணம் பண்ணுவார்கள். அரச பிரதட்சணம். அரச மரம்னாலே ராஜா, விருட்சராஜா என்று சொல்வார்கள். மரங்களுக்கெல்லாம் அதிபதி, பரமேஸ்வர ஸ்வரூபம், மகாவிஷ்ணு ஸ்வரூபம் அரச மரம். ஒவ்வொரு கோவிலையும் ஸ்தல விருட்சம் ஒண்ணு இருக்கும். அந்த தல விருட்சத்தை பார்த்தீங்கன்னா சுவாமியை பூஜை பண்ணிட்டே இருப்பா. திடீர்னு பூஜை காலங்கள் நின்றுடும். 1 மாசம் ஆகும், 2 மாசம், கதவு முடிடுவோம், 3 மாசம். சுவாமி முதல்ல கர்ப்பகத்துல இருந்து வெளியில வந்துருவார், விமானத்துக்கு போவார். விமானத்துல இருந்து அவன் பூஜை பண்ணல அப்படின்னா, கதவு திறக்கல, பூஜை பண்ணலைன்னா நேர ஸ்தல விருட்சத்துக்கு போவார். அந்த ஸ்தல விருட்சத்துல கொஞ்ச நாள் இருப்பாராம். அப்பயும் அவன் கடவு திறந்து பூஜை பண்ணலைன்னா நேர சுவாமி கைலாசத்துக்கு போயிட்டு வைகுண்டத்துக்கு போயிடுவாராம். அப்புறம் அந்த கோவில்ல சுவாமியே இருக்காது, சக்தியே. ஒரு கோவில்ல பூஜை நடக்கிறதை யாரும் போய் தடுத்து நிறுத்தக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்தல விருட்சம் சொல்லுகிறது. அரசமர பிரதட்சணம் என்று சொல்லுவார்கள். குழந்தை பிறக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த அரச பிரதட்சணம் பண்ணேன்னா அவ்வளோ சக்தி.
அந்த அரச மரத்திலேருந்து வரக்கூடிய அந்த பிராண வாயுகள்லாம் நம்ம கர்ப்பஸ்தானத்துல கூடிய வியாதிகள்லாம் நிவர்த்தி பண்ணி அரச மரத்துல விசேஷமா குழந்தை பாக்கியம் வரும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் பிரதட்சணம் 108 பிரதட்சணம், ஒரு கல்கண்டையோ இல்ல ஒரு திராட்சையோ இல்ல பேரிச்சம்பழம், பாதாம் இல்ல பழங்கள் வச்சு ஒவ்வொன்றா ஒவ்வொரு பிரதட்சணம் முடிஞ்சோன்னு போடணும். போட்டு சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணி தீபாரணம் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவாளுக்கு விநியோகம் பண்ணி நீங்க கொஞ்சம் வச்சு சாப்பிடணும். இது என்ன அப்படின்னா பெரிய தர்மம். அடுத்ததாக, சுவாமி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்காத்துல வியாதி தொல்லையா இருக்கு, எங்காத்துல பலவிதமான கஷ்டங்கள் அப்படின்னா, இந்த திங்கட்கிழமையில வரல அமாவாசை அன்னைக்கு காலையில போய் அரச பிரதட்சணம் பண்ணணும். ராத்திரி பண்ணக்கூடாது, சாயந்தரம் 6 மணிக்கு மேல பண்ணக்கூடாது. கஷ்டங்களை போக்கக்கூடிய நாள், வியாதிகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய நாள், கெட்டி மேலம் கொட்டக்கூடிய நாள், சர்வ மங்களத்தையும் தரக்கூடிய நாள் திங்கட்கிழமையில வரக்கூடிய அமாவாசை, சோமவார அமாவாசை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த அமாவாசையில எல்லாரும் பிரதட்சணம் பண்ணலாம். சுவாமி என் பையன் படிக்கிறதுல மந்தமா இருக்கா அப்படின்னா, இந்த அமாவாசை திங்கட்கிழமை வர அமாவாசையில அரச மரத்துல போய் சுத்துங்கோ. கோவில்ல ஏதாவது ஒண்ணு கையில பிரசாதம் வச்சிருக்கணும். நீங்க இப்ப எலுமிச்சை சாதம் பண்ணின்னு போறேன் அப்படின்னா 1 ஸ்பூன் போடணும். ஒரு தாம்பாள மாதிரி வச்சுட்டு ஒரு பிரதட்சணம் 1 ஸ்பூன் அதை போட்டு மக்களுக்கு கொடுக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். ஆனா பிரதட்சணம் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா கையில ஏதாவது ஒரு பொருள் வச்சு தட்டுல வச்சு ஒரு பிரதட்சணம் பண்ணி கீழே அந்த இடத்துல ஒரு தட்டுல வச்சுட்டு போகணும். அப்பதான் உங்களுக்கு கவுண்டிங் கரெக்டா இருக்கும். 108 பிரதட்சணம் பண்ணலாம். வயதானவர்கள்லாம் தங்களால் முடிந்த அளவு 11 பிரதட்சணம் பண்ணலாம். அப்பயும் அவாலும் கையில ஏதாவது வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட இந்த அரச மரத்தினுடைய பவர் என்ன அப்படின்னா, வம்சத்தை அபிவிருத்தி பண்ணி கொடுக்கும். வம்சத்தில் இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். மங்களகரமான காரியங்களை செய்து கொடுப்பார். அப்படிப்பட்ட இந்த அரச பிரதட்சணத்தை மக்கள்லாம் எல்லோரும் செய்யுங்கள். சுவாமி எங்க ஊர்ல அரச மரமே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஃபாரின்ல இருக்கிறவாள்லாம் சிவபெருமானை வழிபடுங்கள். சோம பிரதட்சண அந்த திங்கட்கிழமை வர சோமவாரத்துல அரச மரம் இல்ல சுவாமி அப்படின்னா, சிவங்கோவில்ல சிவாலயத்துல சிவபெருமானை 108 முறை வலம் வந்து அந்த அதே மாதிரியே கையில கல்கொண்டோ திராட்சையோ ஏதோ ஒன்று வைத்து நீங்க 108 முறை சுத்தலாம். அரச மரம் இல்லைன்னா கோவில்ல அரச பிரதட்சணம் ரொம்ப விசேஷம். அடுத்ததாக வருகிற 26/5/2025 அன்று திங்கட்கிழமை விசேஷமான அமாவாசை. அன்னைக்கு திங்கட்கிழமையில வருது. அன்னைக்கு என்ன இன்னொரு விசேஷம் அப்படின்னா, கிருத்திகை விரதம், முருகப்பெருமானுடைய அனுகிரகம். இந்த குழந்தை பிறக்காதவா, ஃபேமிலியில சண்டை, தம்பதிகள் பிரிஞ்சிருக்கிறவா, இவெல்லாம் கண்டிப்பா அன்னைக்கு அரச மரத்தை பிரதட்சணம் பண்ண எல்லாம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் சேர்ந்து கிடைக்கும். ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் இந்த வருகிற அமாவாசை திங்கட்கிழமையில் வரக்கூடிய எல்லா மாதங்களிலும் திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் அரச பிரதட்சணம் பண்ணுங்கள். பிதற்குல தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி நம்ம வம்சங்கள் நிறந்து பலவிதமான செல்வங்களை அள்ளி கொடுப்பார் விருட்சராஜா. ஆகிய ஆன்மீகர்கள் எல்லோரும் இந்த திங்கட்கிழமை பிரதோஷத்தை எல்லோரும் வழிபட்டு அரச பிரதட்சணமாக செய்து வழிபடுங்கள். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.